பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 34 வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுது: அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொன்னார். அந்த வசனத்தில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். பட்சபாதம் என்றால் என்ன? தேவன் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் கிடையாது. தேவனுக்கு முகதாட்சண்யம் கிடையாது. அவரிடத்துல எந்த விதமான வேற்றுமை பிரிவினை கிடையாது. நீங்கள் எந்த நாட்டை சார்ந்திருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எந்த இனம், நிறம், யாராக எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரையும் அவர் சமமாக நடத்துகிறவர். அதை தான் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லோரையும் ஒரே விதமாக அன்பு செய்கிறார். எல்லோருக்காகவும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் பலியாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னாக்கா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, முகதாட்சண்யம் கிடையாது, அவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் கிடையாது என்று சொன்ன போதிலும் அவருக்கு பிரியமானவர்கள் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள். ஃபேவரட்ஸ் ஆஃப் காட், கடவுளுக்கு பிடித்தமானவர்கள் என்று ஒரு பட்டியலே இருக்குது. இன்றைக்கு அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு மாத்திரம் கிடையாது, அடுத்த வாரம் இதே செய்தியை நான் 2ஆம் பாகமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தேவனுக்கு பிடித்தமானவர்களுடைய பட்டியலில் யாரெல்லாம் பங்கு பெற முடியும், அப்படி பங்கு பெறுகிறவர்களுக்கு தேவன் எப்படி விசேஷித்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கிறார் என்பது தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பேச போகிறார். நீங்கள் அந்த பட்டியலில் இருக்கிறீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த பட்டியலில் நீங்கள் இல்லைனாக்கா அதில் எப்படி சேரலாம் என்பதை நான் இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்க போகிறேன். சுவாரஸ்யமான ஒரு சில காரியங்களை நாம் இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நமக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது, ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நன்றாக கவனியுங்கள், நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். ஆபிரகாம் தான் இருந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு அவர் போய் அங்கே தங்குகிறாரு. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவில் அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதனுதான் ஆகியால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழைப்பீரோ? இவள் என் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்றும் இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்போது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக போன இடத்துல தன்னுடைய மனைவியாகிய சாராளு சகோதரி என்று ஆபிரகாம் சொல்லிட்டார். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது 2வது முறை இந்த தவறை அவர் செய்கிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னாக்கா, சாராள் ரொம்ப அழகானவங்க. ஆகவே அவர்களை அபகரித்து கொள்வதற்காக யாராவது தன்னை கொலை செய்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் ஆபிரகாம் என்ன செய்துட்டார்னாக்கா, போன இடத்துல தன்னுடைய மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொல்லிவிட்டார். ஒரு விதத்தில் பார்த்தா உறவின் முறையில் சாராள் ஆபிரகாமுக்கு சகோதரி தான். ஆனால் முக்கியமான உண்மை என்று ஒன்று இருக்குதுல,
அந்த மனைவி என்கிற முக்கியமான உண்மையை திட்டமிட்டு இன்டென்ஷனலாக அவர் அதை மறைக்கிறார். அப்படி செய்யும் போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் ஒரு நோக்கத்தோடு கூட அதை மறைக்கும் போது அது பொய்யாக மாறிவிடுகிறது பிரியமானவர்களே. அப்போ ஆபிரகாம் பொய் சொல்றாரு. என்னன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறாரு. அப்போ என்ன செய்யறாருனாக்கா, அவர் என்ன பயப்பட்டாரோ அது நடந்துடுச்சுங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடக்கும் போது சாராளுக்கு என்ன வயசு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 90 இல்லைன்னா 91 அவ்வளவு வயசு. ஆனாலும் ஆபிரகாம் பயந்துட்டு இருந்தார். அவர் பயந்தது நேர்ந்தது. அந்த இடத்தினுடைய ராஜா அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடியவன் ஆள் அனுப்பி சாராள் அழகாக இருக்கிறதுனால தன்னிடத்துல அவன் அழைப்பித்தான். அப்போதான் ஆண்டவர் அபிமெலேக்குக்கு கனவுல தோன்றி அவனை எச்சரிக்கிறார். என்ன சொல்லி? நீ செத்த 2வது 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் செத்தாங்க. அவள் இன்னொருத்தனுடைய மனைவி, அவளை நீ அழைச்சிட்டு வந்துட்ட, அதனால நீ செத்த. அவளை அழைச்சிட்டு போய் மறுபடியும் அந்த மனுஷங்கிட்ட நீ சேர்க்கலனாக்கா நீயும் உன்னை சார்ந்த எல்லோரும் சாகவே சாவீர்கள். 3ஆம் வசனத்திலையும் இதை சொல்றாரு, ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் என்று. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒருவேளை போய் நீ சாராளு ஆபிரகாம் இடத்துல சேர்க்கலனாக்கா நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள். நீ செத்த, உன் கூட இருக்கிறவங்க எல்லோரும் செத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு மிரட்டுகின்ற தோணியில அபிமெலேக்க ஆண்டவர் கண்டிக்கிறாருங்க. இது கேட்ட அபிமெலேக்க ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் உத்தம இருதயத்தோடு சுத்த கைகளோடு இதை செய்தேன். 5ஆம் வசனத்துல, என் ஜனங்க கூட இந்த தப்பும் பண்ணல. இந்த விஷயத்துல நான் எதுக்கு சாவணும்? என் ஜனங்க எதுக்கு சாகணும்? நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இந்த காரியத்துல நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? அவங்க தான் தப்பு செஞ்சாங்க. 2 பேரும் மாத்தி சகோதரி சகோதரன் என்று சொன்னார்கள், அதனாலதான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு நான் இதை செய்தேன் என்று சொன்ன போது தேவன் அதை மறுக்கவில்லை. அபிமெலேக்கு நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லல. பாருங்க, நீங்க 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கனாக்கா தேவன் அதை ஒத்துக்கொள்கிறார். அப்போது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்துல தவறு செய்த நபர் யாருனாக்கா ஆபிரகாம் தான். பொய் சொன்னது ஆபிரகாம் தான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அபிமெலேக்கு சுத்தமான இருதயத்தோடு சுத்த கைகளோடு உத்தம இருதயத்தோடு கூட இந்த காரியத்தை செய்தாரு. அவர் மேல இந்த விஷயத்துல எந்த விதமான தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கின்ற பட்சத்துல ஏன் ஆண்டவர் அபிமெலேக்க பிடித்து கடிந்து கொள்ள வேண்டும்? பிரியமானவர்களே, எது நியாயம்? ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? தப்பு செஞ்சது ஆபிரகாமா தானே போய் ஆண்டவர் கண்டிச்சிருக்கணும். எதற்காக அபிமெலேக்கை மிரட்டுகின்ற தோணியில ஆண்டவர் கண்டிக்கணுங்க? ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல போய், ஏன் ஆபிரகாம் நீ இப்படி செய்த? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா நிற்கிறேன். நான் துணையா இருக்கும்போது உன் மேல உன் மனைவி மேல யாரு கை போட முடியும்? நீ என்ன நம்பலையா? எதற்காக தேவையில்லாம நீ போய் பேசுகிறாய்? அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அல்லவா ஆண்டவர் கண்டிச்சிருக்கணும். தவறு செய்த நபரை விட்டுட்டாரு. ஆபிரகாம் தான் இதுல போய் சொன்னது, அவரை விட்டுட்டாரு. ஆனா தவறு செய்யாத அபிமெலேக்க பிடிச்சிட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாரு. எந்த அளவுக்குனாக்கா, நீ செத்த, உன் கூட இருக்கிறவங்களும் எல்லாரையும் சாவடிச்சிருவேன். ஒழுங்கா சாராள் ஆபிரகாம் இடத்துல போய் கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டுட்டாரு. அதோடு நின்னா பரவாயில்லைங்க, அதுக்கு மேல ஒரு படி போயிட்டாரு. 7ஆம் வசனத்தை நாம வாசித்தோம், நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. நீ போய் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துல அனுப்பி விடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொல்லிட்டார். இதை கேட்ட அபிமெலேக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. பொய் சொன்ன ஒரு நபரு, தவறு செய்த ஒரு நபரு, ஆண்டவர் சொல்றாரு அவரிடத்துல போய் அவருடைய மனைவியை போய் ஒப்படைச்சிட்டு நீ போய் ஜெபம் பண்ணிக்கன்றார். நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். He will pray for you. ஏன் இப்படி ஆண்டவர் நடந்துக்கணும்? ஆபிரகாம கண்டிக்கிறத விட்டுட்டு ஏன் அபிமெலேக்கு ஆண்டவர் கண்டிக்கணும்? காரணம் ஆபிரகாம் பிடித்தமானவர்களுடைய பட்டியலில் இருந்தார். அதை தான் நான் செய்தியினுடைய தொடக்கத்தில் சொன்னேன்.
தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருக்கு முகதாட்சணியம் கிடையாது. எல்லோரையும் அவர் சரிசமமாக பார்க்கிறார், எல்லோரையும் அன்பு செய்கிறார் ஒரே விதமாக. ஆனால் அதற்காக அவருக்கு பிடித்தமானவர்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கு பிடித்தமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல ஆபிரகாம் இருந்தார். ஏன் ஆபிரகாம் அந்த லிஸ்ட்ல வர முடிந்தது? காரணம், தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் உடன்படிக்கை இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவனை அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே தன்னை விசுவாசித்த காரணத்தினாலே தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னுடைய சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன், அவர்களுக்கு சொந்தமான ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தத்தை ஆபிரகாமோடு கூட செய்திருந்தார். காரணம், ஆபிரகாம் தன்னை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னாக்கா ஒப்பந்தம் செய்து கொண்டார். யாரிடத்துல தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறாரோ, ஒப்பந்தம் இருக்கிறதோ, அவர்கள் தவறே செய்தா கூட அவங்கள மன்னிச்சுட்டு அவங்களுடைய எதிராளிகள் இடத்துல தான் கர்த்தர் மோதுவார். இவர்களுக்காக அவரிடத்துல வாதாடுவார், இவர்களுக்காக அவரிடத்துல யுத்தம் செய்வார், இவர்களுடையதை அவர்கள் பறித்து கொண்டு போகாதபடிக்கு தடுத்து நிறுத்துவார், பறித்து கொண்டு போனதை மீண்டுமாக மீட்டு கொண்டு வருவார். இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்க அந்த பிடித்தமானவர்களுடைய பட்டியலில் இருக்கிறீங்களா? அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும்? எப்படி பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் கீழே ஆபிரகாம் இருந்தாரோ அது போல நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நாம புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு ஆண்டவரை விசுவாசித்தால், அவர் எனக்காக சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரோடு கூட எழுந்தும் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம இந்த புது உடன்படிக்கையின் கீழே வருகிறோம். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இயேசு ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக, அந்த ஒப்பந்தத்திற்கு உரியவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். எப்போது நாம் அப்படி மாறுகிறோமோ தேவன் அப்போ என்ன செய்வார்னாக்கா, நாம தவறே செய்தாலும் கூட தம்முடைய கிருபையினாலே இயேசுடைய இரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பாதுகாப்பார். நம்மை கடிந்து கொள்வதற்கு பதிலாக நம்மை எதிர்த்து நிற்கிறவர்களை கடிந்து கொள்வார். நமக்காக மற்றொருத்துல அவர் யுத்தம் செய்வார். இதைத்தான் சங்கீதம் 34:22 வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யாரெல்லாம் அவருக்கு பிரியமானவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ, புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிறாங்களோ, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார்களோ, உடன்படிக்கையின் கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மேல குற்றம் சுமராது. தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 37, 32, 33 இப்படி சொல்லுகிறது. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. பாருங்க, நீதிமான துன்மார்க்கனுடைய கைகளில் கர்த்தர் ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்களுடைய கைகளில் சிக்கிக் கொள்ளும்படியா, தவிக்கும்படியா, வேதனைப்படும்படியா, கண்ணீர் வடிக்கும்படியா விட மாட்டார். ரொம்ப நாள் நீடிக்காது. இன்றைக்கு நீங்க கூட சிக்கி இருந்தாக்கா கர்த்தர் உங்களை மீட்பார். அபிமெலேக்கினிடத்துல மிரட்டுகின்ற தோணியில பேசின அதே தேவன் உங்களுக்காக பேசுவார். அப்புறம் வேதம் சொல்லுது, நீதிமான் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கவும் மாட்டார். அவன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து, அதை எல்லாவற்றையும் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். மாறாக அவனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் இந்த பிரியமானவர்களுடைய லிஸ்ட்ல வரணும்னாக்கா இயேசு ஆண்டவர் உங்களுடைய சொந்த ரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டீர்கள் என்றால், பரிசுத்தமாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக மாறினீர்கள் என்றால், தேவன் உங்களுக்காக எழுந்து யுத்தம் செய்வார். ஆமீன். நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? கர்த்தாவே, இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா உம்முடைய கரத்தினால தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய எல்லா தேவைகளை சந்தித்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒன்றுக்கும் பிள்ளைகள் ஆண்டவரப்பா குறைப்பட்டு போகக்கூடாது சாமி. அற்புதங்கள் நடக்கட்டும், நோய்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே. எல்லா பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. எல்லா குழப்பங்களை நீக்கப்பட்டு சமாதானத்தை கொடு. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதா, ஆமென்.
காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.